எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சர்வதேச சந்தை நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் தாங்க. குறிப்பாக டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே ஏறிருக்குங்க. செமிகண்டக்டர், ஏஐ சிப் ஸ்டாக்ஸ். நாஸ்டாக் வந்து ஒரு 1.29% அப்பு. தென் S&P 500 ஒரு 0.89%. தென் டவ் வந்து ஒரு 0.75% பக்கமாக அப்புங்க. இதனுடைய எதிரொலிப்பு இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்லேயும் தெரியுதுங்க. இப்போ சவுத் கொரியன் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏர்லியராக ஒரு 6% வரைக்கும் ரேலி ஆயிருக்கு. அங்கேயும் செமிகண்டக்டர் அண்ட் சிப் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே ஏறி இருக்கு. தென் ஜாப்பனீஸ் இண்டெக்ஸும் ஒரு 2%க்கு மேலே அப்புதாங்க. தென் கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு ஃபியூச்சர்ஸ் $4,081 பெர் ரவுண்ட்ஸாக இருக்குங்க. தென் இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு $210 விலை ஏறி இருக்கு. 13,430 ருபீஸாக இருக்கு. ரொம்ப முக்கியமான செய்தி பிரெண்ட் க்ரூட்ங்க $90 பெர் பேரலை தாண்டிடுச்சுங்க. பிரெண்ட் ஃபியூச்சர்ஸ் $91.5 பெர் பேரலாக இருக்கு. ஸோ இது வந்து டாலருக்கு எகெயின்ஸ்டாக இந்தியன் ருப்பியை தொடர்ந்து ப்ரெஷரில் போடும். இது கூட இன்னைக்கு மார்க்கெட் இறங்குனதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாங்க. ஏஷியன் மார்க்கெட்லாம் பாசிட்டிவ், பட் இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவ் தான். அதுவும் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க. அது போக ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெனரிக் ட்ரக்ஸுக்கு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 0% டேரிஃப், தென் அதற்கப்புறம் 100%, 200% டேரிஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 2 வருஷம் கழிச்சு வர வேண்டிய செய்தி அது. அதனால இன்னைக்கு ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டு அடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இப்போ நாட்கோ அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். டாக்டர் ரெட்டி ஏற்கனவே லோயர் லெவலில் தான் இருக்கு. ஸோ ஃபார்மாக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இன்னைக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், தென் சம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்குடைய MD CEO என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் இயர் 27 பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் குரூப் ஸ்டேக் சேல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 8 to 9% வரைக்கும் ஸ்டேக் சேல் நடக்கலாம் ஃபினான்ஷியல் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ப்ரொமோட்டர்ஸ்ட ஒரு 94% பக்கமாக ஸ்டேக் இருக்கு. ஸோ OFSல கொடுக்குறாங்க, ப்ரொமோட்டர் ஸ்டேக் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் கீழே விடலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். டேட்டா சென்டர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஃப்ரெஷ் கெப்பாசிட்டி அடிஷன் அப்படின்றது 59% சர்ஜ் ஆயிருக்குங்க ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் 2026 வென் கம்பேர் 2025. ஜனவரி டு ஜூன் 2025 எடுத்துக்கிட்டோம்னா 162 மெகாவாட் ஆட் பண்ணியிருக்காங்க. 2026 ஃபர்ஸ்ட் 6 monthsல ஒரு 258 மெகாவாட் ஆட் ஆயிருக்கு. ஓவராலா ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1.8 ஜிகாவாட்டா இருக்கு. டேட்டா சென்டர் பிசினஸை பொறுத்த வரைக்கும் இன்னுமே தொடர்ந்து க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்க. பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வர்றாங்க. கெப்பாசிட்டி அடிஷனுக்கான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அக்ரெசிவா எடுத்துக்கிறாங்க. JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுடைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல எங்களுடைய கார்கோ ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி அப்படின்றது 400 மில்லியன் டன் பெர் ஆனமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னா ஒரு 186 மில்லியன் டன் பெர் ஆனமா இருக்கு கார்கோ ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி ஃபினான்ஷியல் இயர் 26 முடிவில். நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்ல கேபெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30,000 crore கேபெக்ஸ் எடுப்போம். குறிப்பா லாஜிஸ்டிக்ஸ்க்காக ஒரு 9,000 crore கேபெக்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் Q1 ஃபினான்ஷியல் இயர் 27 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ ஒரு 18% பக்கமா ஏறினாலும் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 10% கீழே விழுந்திருக்கு. ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து ஹை மார்ஜின் கேட்டகரிஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. அதாவது வெஹிக்கிள் சஸ்பென்ஷன் சிஸ்டத்துக்கு தேவையான நக்கிள்ஸ் இதை ரெடி பண்றதுக்கான ஒரு ஏற்பாடுல இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அலுமினியம் நக்கிள்ஸ், அதாவது அலுமினியம் ரிலேட்டட் காம்போனன்ட்ஸ் வந்து எங்களுடைய நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத்தை ட்ரிவன் பண்ணும் அப்படின்னு நம்புறாங்க. ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும், பட் கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்கும். ரிஸ்க் எடுத்தால் ரிவார்டு கிடைக்கும். கேப்ரியல் இந்தியா என்ன திட்டத்தில் இருக்கிறாங்க, அட்டானமஸ் டிரைவிங், தென் ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் இந்த செக்மெண்ட்ல என்ட்ரி கொடுக்குறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இதுக்காக கம்பெனி வந்து ஒரு 954 crores இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு சவுத் கொரியன் கம்பெனில, லீமோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி இந்த கம்பெனி ரன் ஆகும்னு நினைக்கிறேங்க. 30:70 ரேஷியோல 70% லீமோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் வச்சிருப்பாங்க. தென் 30% வந்து கேப்ரியல் இந்தியா ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சரை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு வெஹிக்கிள் டெக்னாலஜிஸ்ல தான் இவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. கொஞ்சம் காஸ்ட்லியான பிஸ்னஸ்ங்க கேப்ரியல் இந்தியா, பட் சூப்பரான பிஸ்னஸ். அசோக் லேலண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் டு விஷன், இதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக கம்பெனி வந்து அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ரேம்ப் அப் பண்றாங்க. ஒரு 635 crore இன்வெஸ்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு வருஷத்துடைய ஆனுவல் டர்ன் ஓவர்ல 1.44%. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கம்பெனி வந்து அவங்களுடைய ஆனுவல் டெக் ஸ்பெண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. எதற்கு அப்படின்னா ஒரு சில ஏரியாஸ்ல அவங்களுடைய க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்றதுக்கு, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், தென் சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன், ஆல்டர்னேட் ஃபியூல் டெக்னாலஜிஸ், இந்த ஏரியாஸ்ல எல்லாம் அசோக் லேலண்டை பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் லோயர் லெவலுக்கு வந்திருக்கு. இன்னும் வெயிட் பண்ணால் இன்னும் லோயர் லெவலில் பிடிக்கலாம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. பஜாஜ் ஆட்டோடைய திட்டம் என்னவா இருக்குன்னா, அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை ஒரு 25% எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு 7.2 மில்லியன் யூனிட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குங்க ஒரு வருஷத்துக்கு. இதை வந்து ஒரு 9 மில்லியன் யூனிட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குங்க எந்தெந்த ஏரியாஸில் அப்படின்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ங்க டொமஸ்டிக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். தென் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. இன் அடிஷன் டு தட் பிரீமியம் மோட்டார் சைக்கிள்ஸ் அதுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கு. பஜாஜ் ஆட்டோவுடைய Q1 ஃபினான்ஷியல் 27 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான நம்பர்ஸ்ங்க. ரெவன்யூ 37% சர்ஜ் ஆயிருக்கு. ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் ஒரு 42% அப்புங்க. 2,983 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது Q1 பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோவில் க்ரோத்தை ட்ரிவன் பண்ணது என்ன அப்படின்னா, அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் தென் பிரீமியம் மோட்டார் சைக்கிள்ஸ்ங்க இதில் நல்ல சேல்ஸ் க்ரோத் காட்டியிருக்காங்க. அது போக கம்பெனி என்ன திட்டத்தில் இருக்கிறாங்க, நெக்ஸ்ட் 6 இயர்ஸ்ல 10 நியூ ஆர் அப்கிரேடட் மோட்டார் சைக்கிள்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஜாஜ் ஆட்டோ. இப்பயுமே 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கும். நம்மளுக்கு இதை விட சீப்பாக ஹீரோ மோட்டர் கிராப் இருக்கு, அதனால நம்ம பஜாஜை பார்க்கறது இல்லை. பஜாஜ்ல ஈடுபாடு இருக்கிறவங்க பஜாஜ் ஹோல்டிங்ஸே பார்க்கலாம். ஸ்டில்லிங் ஹாலிடேஸ் ரிசார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட MD CEO என்ன சொல்றாரு, 2027 முடிவில் நாங்கள் இப்போ இருக்கிற மாதிரி அடிஷ்னலாக ஒரு 20 நியூ ஹோட்டல்ஸ் எங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு அவங்கள்ட்ட ஒரு 75 to 78 ஹோட்டல்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் கீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3,800 கீஸ். 2027 முடிவில் ஒரு 95 ஹோட்டல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கும், ஒரு 4,500 ரூம்ஸ் இருக்கும் எங்ககிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டில்லிங் ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தாமஸ் குக் இந்தியாவுக்கு கீழே தாங்க இப்போதைக்கு இந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் டிமர்ஜ் ஆயிடும். அதாவது தாமஸ் குக் இந்தியா தனியாக, ஸ்டில்லிங் ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் தனியாக டிமர்ஜ் ஆயிடும். அதுக்கான டிமர்ஜ் ரேஷியோலாம் நம்ம முற்காலங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தாமஸ் குக்கை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்கும். சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் MD CEO PR சேஷாத்ரி அவர்களுடைய டேர்ம் வந்து செப்டம்பர் 2026 முடியுது. அதை தொடர்ந்து முரளிதர் அவர்கள் உள்ள வர்றாங்க. இது தொடர்பாக PR சேஷாத்ரி அவர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம இப்போ ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதை கண்டினியூ பண்ணுவார் முரளிதர் அவர்கள் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டான வேர்ட்ஸை கொடுத்துருக்காரு. ஆனந்த்ராஜ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட போர்டு வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸை தனியாகவும் தென் டேட்டா சென்டர் அண்ட் கிளவுட் சர்வீசஸ் பிஸ்னஸை தனியாகவும் டிமர்ஜ் பண்ணுறதுக்கான அப்ரூவலை கொடுத்துருக்காங்க. டிமர்ஜர் ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1:1. ஒரு ஆனந்த்ராஜ்க்கு ஒரு அசோக் கிளவுட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பிஸ்னஸ் கிடைக்கும். இந்த நேம்ல தான் டேட்டா சென்டர் கிளவுட் சர்வீசஸ் அந்த பிஸ்னஸஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ இது ஆனந்த்ராஜ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட். தொடர்ந்து 2 பிஸ்னஸுமே க்ரோ ஆகும். CNDLM உடைய Q1 ஃபினான்ஷியல் 27 பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் மோர் தென் டபுள் ஆயிருக்கு. Q1 ஃபினான்ஷியல் 26ல ஒரு 7.4 crores ப்ராஃபிட் பண்ணுவாங்க, இப்போ 16.3 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 34.3% ஏறி இருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் எவர் ஆர்டர் புக்குங்க 2,598 crores. ஃப்ரெஷ் ஆர்டர் இன்டேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 27ல 552 crores பக்கமாக இருக்குங்க. அட் த எண்ட் ஆஃப் June 30, 2026 ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ தாங்க 17.1 crore. ட்ரைடன்ட் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 27ல கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஒரு 12.9% ஏறி இருக்குங்க இயர் ஆன் பேசிஸ்ல. ரெவன்யூ ஒரு 4.7% ஏறி இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ₹0.50 பெர் ஷேர். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உள்ள நிறைய பிசினஸ் இருந்தாலும் கோர் பிசினஸ் அப்படின்றது யான் பிசினஸ் தான். 954 crore ரெவன்யூ எடுத்திருக்காங்க Q1 ஃபினான்ஷியல் 27ல. Q1 ஃபினான்ஷியல் 26ல இது 902 crores இருந்திருக்குங்க. ஸோ உங்களுடைய கோர் பிசினஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. அது போக பேப்பர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், பெட்ஷீட்டு, டவல் இவ்வளோ பிசினஸ் உள்ள இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய கோர் பிசினஸ் யான் பிசினஸ்ல இருந்து நல்ல ப்ராஃபிட் க்ரோத் இருந்திருக்கு. தென் பேப்பர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. தென் பெட்ஷீட் அண்ட் டவலை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்கு. டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல அவங்க விற்கிற 5 வண்டியில் ஒரு வண்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வித்துருக்காங்க. Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல EV சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 86% சர்ஜ் ஆயிருக்கு. ஓவராலா அவங்களுடைய இன்டர்நேஷனல் பிசினஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 33% சர்ஜ் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 27ல கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 51% ஏறி இருக்குங்க. ரெவன்யூ 31% அப்போ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. வேல்யூவேஷன் காஸ்ட்லியாக இருக்குங்க, 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட அதிகமாக இருக்கும். அந்த வேல்யூவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க டிவிஎஸ் மோட்டர் கம்பெனி. ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடர் செக்யூரிட்டி லிமிடெட் Q1ல நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. அதாவது 217 crores ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல. இது 149 crores இருந்திருக்குங்க Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல. ரெவன்யூ ஒரு 26.6% அப்பு. தென் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 46% அப்பு. Q1 ஃபினான்ஷியல் இயர் 27ல 27 நியூ கிளியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் கிளியன்ட் பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 109 இருக்கு.
பந்தன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு 14% டவுனுங்க. நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி பந்தன் பேங்க் கொடுத்த கைடன்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில இல்லை. அது போக அசெட் குவாலிட்டி ரிஸ்க்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. புரோக்கரேஜ் நிறுவனங்கள்லாம் டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. டெபாசிட் காஸ்ட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே போகுது அப்படின்ற ஒரு ஹிண்ட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ 1.5 டைம்ஸ் புக்குக்கு கீழே இருந்தாலும் இப்போதைக்கு பிரைஸ் டு புக் 1.33. இப்போதைக்கு அவசரப்பட வேணாம் அப்படின்றது என்னுடைய வியூங்க. ₹1 ஸ்டாக் 50 காசு கிடைக்குதான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். லோயர் லெவலில் கிடைச்சா பிற்காலத்தில் அதை பற்றி யோசிப்போம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார் லாங் டேர்முக்கு அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. அது பிரைஸ் டு புக் 3 விட அதிகமாக இருக்குங்க. நம்ம வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணப்ப அதனுடைய ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 145 to 155 அந்த ரேஞ்சில் இருந்தது. 1.5 டைம்ஸ் புக்கில் பார்த்தோம். இப்போ அது 3 டைம்ஸ் புக்கை விட அதிகமாகிடுச்சுங்க. நம்ம இப்போ உள்ள போகிற லெவலில் இருக்காது. லாங் டேர்மாக இருந்தாலும் கூட நீங்கள் இதை பார்க்குறது HDFC பேங்கே பார்த்துட்டு போயிடலாங்க. தென் HDFC பேங்கா காத்தக் மஹேந்திரா பேங்கா, இது ரெண்டுல எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த கேள்விகள் வந்துகிட்டே இருக்குங்க. ரெண்டுமே நல்ல லெவல்ல தான் இருக்கு. HDFC பேங்க் நல்லாவே கீழே இறங்கி வந்திருக்கு, இன்னுமே கீழே போற மாதிரி தெரியுது. ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே இறங்கி வருது அப்படின்ற பட்சத்துல தொடர்ந்து வாய்ப்புகளை பயன்படுத்தலாம் HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும். தென் HFCL பத்தி கேட்டிருக்கிறாங்க. அது பயங்கரமா ரேலி ஆயிடுச்சுங்க. அந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கு, அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. பட் வேல்யூவேஷன் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப காஸ்ட்லி, பீக்கில் இருக்கும் ஷேர் ப்ரைஸஸ் அப்படின்றது. அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு மாட்டிக்குவோம். தென் MOIL பற்றி கேட்டிருக்கிறாங்க. நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணுறோங்க. MOIL நல்ல லெவலில் இருக்கு, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ பிஸ்னஸ். தென் வேல்யூவேஷனும் ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ் கிடையாதுங்க, லோயர் லெவலில் கிடைக்குது. அந்த பிஸ்னஸில் ஈடுபாடு இருக்கவங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். தென் கோல் இண்டியா பற்றி எழுதியிருக்கிறாங்க. கோல் இண்டியா பொறுத்த வரைக்கும் அதோட பீக்லேருந்து நல்லாவே கீழே இறங்கி வந்திருக்குங்க. இப்போ சைட் பேஸ்ல போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு காலம் சைட் பேஸ்ல போகும்னு தெரியாது. ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். தென் ரிட்ஸ்ல முதலீடுகள் பத்தி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ரிட்ஸை எப்பொழுதுமே பார்க்கறது இல்லைங்க. ஒரு 4-5 ரிட்ஸ் இருக்கும். நம்ம இன்வீட்டை மட்டும்தான் பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக பிஜி இன்வீட்டை மட்டும்தான் பார்க்குறோம். பிஜி இன்வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 52 வீக் ஹைக்கு பக்கமாக இருக்குங்க. க்ளோஸ் டு 100 இருக்கு. ஸோ நம்ம 78 வரைக்கும் அதோடைய லோயர் லெவல்லையும் பார்த்துருக்குறோம். தென் ஹையர் லெவல் அப்படின்னா 140 வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ மிட்ல இருக்கு. தொடர்ந்து டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கு. ஃபியூச்சர்ல டிஸ்ட்ரிபியூஷன் குறைஞ்சாலும் நமக்கு நல்ல ஈல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் பிஜி இன்வீட்டை பொறுத்த வரைக்கும். தென் இன்பர்சனா டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க ஒரு சில நண்பர்கள். அதற்கு வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவுங்க. திருச்சியில இருக்கிறப்பயே அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. இப்போ ரொம்ப அவுட்டருக்கு வந்துட்டோம், மயிலாடுதுறை வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து வாட்ஸ்அப் நம்பரை நான் ஆட் பண்றேன். முற்காலங்களில் வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருந்துருங்க. பட் அதில் என்ன சிக்கல் அப்படின்னா வரக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே என்னால் ரெஸ்பான்சிபிளாக ஆன்சர் பண்ண முடியலைங்க. அதற்கான நேரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ பெட்டர் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்லேயே எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து முத்தூட் ஃபினான்ஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார் என்கிட்ட ஒரு 35 or 36 கவுண்ட் இருக்கு. அட் ஆவரேஜ் ஷேர் ப்ரைஸ் ஆஃப் ஒரு 3100 அந்த ரேஞ்சில் இருக்கு. இது லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதனுடைய ஆல் டைம் ஹை அப்படின்றது 4000+. இப்போ அங்கேருந்து கீழே இறங்கி வந்திருக்கு. பட் இப்பயே அது காஸ்ட்லி தான். இன்னமும் கூட கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். நீங்கள் லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து கீழே இறங்கி வருது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணவும் செய்யணுங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு ஒன்று இல்லை 2 மாதத்துக்கு ஒன்று அந்த மாதிரி கீழே இறங்கி வருது அப்படின்ற பட்சத்தில் மேலே போகுது அப்படின்னா அதை அப்படியே பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் ஓவர் வேல்யூட் சைடில் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, அதனால நல்ல ரிட்டர்ன்ஸ்க்காக சில ஆண்டுகள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி அதில் உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாதுங்க. நீங்கள் தொடர்ந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தொடர்ந்து டிவைடெண்ட் வரும். தொடர்ந்து பிஸ்னஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ் எடுத்துருக்கிறீங்க, நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எடுத்துருக்கீங்க. அதனால லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். பயம் அப்படின்றது தேவையே கிடையாது முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும். தென் ஏஷியன் கிரானிட்டோ இந்தியா அப்படின்ற நிறுவனத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. நோ டெட்டும் ஜாஸ்தி, தென் காஸ்ட்லியான சைடும் இருக்குது. தென் ஜேகே டயர் பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஒரு நல்ல லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லி. வேல்யூவேஷன் வைஸ் ஓகேங்க. ஒரே ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னு உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். டெட் டு ஈக்விட்டி ஒரு 0.8 பக்கமாக இருக்கும், அது மட்டும்தான். மற்றபடி ஜேகே டயரில் வேல்யூவேஷன் வைஸ் ஓகே, ப்ளஸ் அவங்க அக்ரெசிவாக கேபெக்ஸும் எடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் டெட் கம்மியாகவும் இருக்கணும், ஃபேர்லி வேல்யூடாக இருக்கணும் அப்படின்னா அப்போலோ டயரை பார்க்கலாம். அடுத்து பிசி ஜுவல்லர்ஸ் பற்றி எழுதியிருக்கிறாங்க. சார் பிசி ஜுவல்லர்ஸ் என்ன ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, அதை பற்றி நிறைய பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதற்கான அவசியம் எனக்கு கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்றத சொல்லிடுறேன். பிசி ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் வைஸ் ஓகே, டெட் குறையுது அப்படின்ற செய்தி நான் மட்டும் இதை பற்றி பேசலைங்க.
நம்ம நண்பர்களே நிறைய பேர் கமெண்ட்ல எனக்கு அப்டேட் கொடுக்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அது போக இந்த பிஸ்னஸ்ல நிறைய பேருக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. அதாவது ஹையர் லெவல்ல டைட்டனு, தென் தங்கமயில், இந்த மாதிரி நிறுவனங்கள்ல எடுக்கிறதுக்கு பிசி ஜுவல்லர்ஸ் ஒரு டீசென்டான லெவல்ல இருக்கு. என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். இதை விட ஸ்மால் கேப் பிஸ்னஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய நிறுவனங்கள்ங்க. டெட் அதிகமாக இருக்கு, ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு தெரியல, அந்த மாதிரி நிறுவனங்களை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தென் ஸ்கை கோல்டு பற்றி கேட்குறாங்க. ஸோ அவங்க சப்ளையர், ரீட்டைலருக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். அது போக நேற்று கூட ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க, மனோஜ் வேபா அப்படின்ற ஒரு பிஸ்னஸை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு பேக்கப் எப்படி அப்படின்றது தெரியாதுங்க, தொடர்ந்து அதை ட்ரேஸ் பண்ணல. பட் பிசி ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்மளுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். ரீசெண்ட் டைம்ல கூட ப்ரமோட்டர் அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். அது போக டிசிஷன் எடுக்க வேண்டியது நீங்க தாங்க. நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இதை ஷேர் பண்றோங்க. இதை ப்ரொமோட் பண்றதுனால எனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அடுத்து ரீசைக்ளிங் பிஸ்னஸ் பற்றி நிறைய கேள்விகள் வருது இல்லையா? கிராவிட்டா இந்தியா ஒரு 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமாக இருக்குது. அது போக நேற்று அட்டிரோ பற்றி எழுதியிருந்தோங்க. அட்டிரோவை பொறுத்த வரைக்கும் ஏத்தர் கூட அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டுருக்குறாங்க. முக்கியமாக அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் அப்படின்றது ரீசைக்ளிங் தான். லித்தியம் அயன் பேட்டரிஸையும் அவங்க ரீசைக்கிள் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால தான் அந்த பிஸ்னஸை பற்றி நேற்று குறிப்பாக சொல்லியிருந்தோம். வெயிட் பண்ணலாம், அவசரப்பட தேவையில்லை. ரீசைக்ளிங் அப்படின்னா ஃபோக்கஸ் எதில் இருக்கலாம் அப்படின்னா இவேஸ்ட் ரீசைக்ளிங்க்கு மட்டும் ஃபோக்கஸ் இருக்கலாம். மற்ற ஏரியாஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்குற மாதிரி தெரியுது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்துங்க. மேலே ஏறுது அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்பாமல் கீழே வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். எல்லாருக்கும் நன்றி.